அரசு பள்ளிகளில் இந்த மாணவர்களுக்கு இந்த வெப்ப அலைகளை குறைக்கும் வகையில் இந்த குளிர் கூரை அமைக்கப்பட்டு வருது. இது குறித்து நம்ம கூடுதல் தலைமை செயலாளர் சுப்ரியா சாஹுவிடம் பல்வேறு கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்குது. அதை பற்றி எல்லாம் கேட்கலாம். மேடம் வணக்கம். மேடம் இப்போலாம் பார்த்தீங்கன்னா இந்த வெப்ப அலைகள் இதுவும் இந்த கோடை காலத்தில் நம்மளாலேயே தாங்க முடியல அப்படிங்கும்போது பள்ளி மாணவர்களால் அவங்களுடைய அந்த குளிர் கூரை அந்த திட்டத்தினுடைய ஐடியா உங்களுக்கு எப்போ எந்த டயத்தில் அது உதிச்சுது மேடம்? மாணவர்களுக்கு இதனால் என்ன மாதிரியான பயன்கள்லாம் கிடைக்கும்? கல்வி சார்ந்தும் சரி, அவங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்தும் சரி, இந்த திட்டம் இப்போதைக்கு எந்த நிலையில் இருக்குது மேடம்? அதை பற்றி சொல்லுங்கள் மேடம். இந்த ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் நிறையா ரிசர்ச்சில் இது தெரிய வந்திருக்கு. யுனைடெட் நேஷன்ஸ் ஆஃப் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் எல்லாருக்கும் தெரியும். யுனெப் ஒரு யூஎனோட ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. அவங்களோட ஸ்டடீஸ்லேயும் மற்ற ரிசர்ச்சில் என்ன தெரிய வந்திருக்குன்னா, இந்த மாதிரி அதாவது ஒரு டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆகும்போது ஸ்கூல் குழந்தைகள் அவங்களுடைய சிலபஸ்லேயும் அவங்களுடைய எக்ஸாமினேஷன்லேயும் படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ டெம்பரேச்சர் ஒரு 35க்கு மேலே போனால் 36க்கு மேலே போனால் கஷ்டப்படுறாங்க. கான்சன்ட்ரேஷன் அவங்களால் பண்ண கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு என்சைட்டியும் கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங் நிறையா இருக்குது. இப்போது யுனைடெட் நேஷன்ஸ் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம் யூஎனோட ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் இருக்குது. அது இந்த சப்ஜெக்டில் நிறையா ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. சயின்டிஸ்டில் ரிசர்ச் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன தெரிய வந்திருக்குன்னா, இந்த மாதிரி ஸ்கூல் குழந்தைகள் ரொம்ப டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக இருக்கும்போது அவங்களால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, கஷ்டமாக இருக்குது, என்சைட்டி இருக்குது, அதாவது ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங் இருக்குது, ஃபோக்கஸ் பண்ண முடியல படிப்பில். ஸோ இந்த மாதிரி ஒரு நிறையா ரிசர்ச் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு கூல் ரூஃப் சிலர் ஏரியாஸில் மற்ற கண்ட்ரீஸில் கூட அவங்க இந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஏன் நம்ம ஸ்டேட்டில் தமிழ்நாட்டில் இது ஸ்கூலில் நம்ம ட்ரை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு பைலட் பண்ணோம். ஸோ பைலட் 2-3 இடத்துல பண்ணோம். முதல்ல ஒரு லைட் ஹவுஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னு இங்கே சென்னையில் இருக்குது. அதில் மல்டி ஸ்டோரி பில்டிங்ஸ் அதில் இருக்குது. ஸோ மாடியில் யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா சம்மர் டைமில் டெம்பரேச்சர் ரொம்ப ஜாஸ்தி ஆகுது. முதல்ல ஃபர்ஸ்ட் பைலட் நாங்கள் லைட் ஹவுஸ் ப்ராஜெக்டில் பண்ணோம். அப்போது கூல் ரூஃப்னா ஒரு சோலார் ரிஃப்ளெக்டிவ் பெயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சோலார் ரிஃப்ளெக்டிவ் பெயிண்ட் என்ன பண்ணுதுன்னா, அதாவது சன்லேருந்து வரக்கூடிய அந்த சன்லைட் கிட்டத்தட்ட ஒரு 75 to 80% திருப்பி ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அதனால அதாவது ஹீட் அவ்வளோ ஃபுல்லாகவே அப்சார்வ் ஆக மாட்டேங்குது. மேடம் முதல்ல நம்ம தமிழ்நாட்டில் எந்த பள்ளியில் மேடம் இந்த இந்த குளிர்கூரை அமைக்கப்பட்டது? இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டில் எத்தனை பள்ளிகளில் இந்த குளிர்கூரை அமைக்கப்பட்டிருக்கு? எதிர்கால நோக்கம் என்ன மேடம்? அது கூட சேர்த்து இந்த திட்டத்திற்கான செலவீனமாக என்ன திட்டமிட்டிருக்கீங்க அப்படின்ற ஒரு ரஃபாக சொன்னீங்கன்னா மக்களுக்கு கொஞ்சம் நல்லா. ஸ்கூல்ஸ் பொறுத்த வரைக்கும் நாங்கள் தமிழ்நாடுல ஒரு கிட்டத்தட்ட 300 ஸ்கூல்ஸ் பசுமை பள்ளிகள் அப்படின்னு இருக்குது. அதுலேருந்து ஒரு பசுமை பள்ளி செலக்ட் பண்ணி அம்பாத்தூரில் இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். அங்கே பார்க்கும்போது சோலார் ரிஃப்ளெக்டிவ் பெயிண்ட் நம்ம போடும்போது கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 டிகிரி டெம்பரேச்சர் அந்த ஸ்கூலில் கிளாஸ் ரூம்ஸில் நாங்கள் பார்த்தோம் குறைஞ்சிச்சு. ஸோ கம்மியாயிடுச்சு. அப்படி பார்க்கும்போது கொஞ்சம் கம்ஃபர்ட் லெவல் அதில் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ அதுலேருந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ராஜெக்ட் இருந்துச்சு இல்லையா? ஸோ அதுலேருந்து லெசன்ஸ் எடுத்துகிட்டு நாங்கள் இப்போத்துக்கு சென்னை கார்பரேஷன் ஏரியா லிமிட்டில் ஒரு ஆல்மோஸ்ட் 53 ஸ்கூல்ஸில் இந்த ப்ராஜெக்ட் இப்போது பண்ணிகிட்ருக்கோம். ஒர்க் இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. டீச்சர்ஸுடைய ட்ரைனிங் எல்லாமே முடிச்சிருக்கோம். ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நிறையா ஃபேக்ட்ரிஸில் இந்த ப்ராஜெக்ட் கொண்டு போகலாம். பிகாஸ் ஃபேக்ட்ரிஸில் ரூஃப் சர்ஃபேஸ் ரொம்ப பெருசாக இருக்கும். அண்ட் சம்டைம்ஸ் அவங்க ஷீட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுனாலேயும் டெம்பரேச்சர் ஜாஸ்தி இருக்கும். ஸோ மல்டி ஸ்டோரி பில்டிங்ஸ், ஸ்கூல்ஸ்
as well as the மற்ற பில்டிங்ஸ் ரொம்ப ஹீட் ஏரியாஸில் இருக்க பில்டிங்ஸில் கூட நம்ம இது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். இப்போது சமீபத்தில் வந்து இந்த ஆசிரியர்களுக்கும் அந்த தலைமை ஆசிரியர்களுக்கும் இதற்கான பயிற்சிகள்லாம் வழங்கப்பட்டது மேடம். என்ன மாதிரியான பயிற்சிகள் அவங்களுக்கு வழங்கப்பட்டது? அம்பத்தூரில் நீங்கள் அந்த முதல்ல அந்த குளிர்கூரை அமைக்கப்பட்டதுன்னு சொன்னீங்களே மேடம், அங்கேருந்து ஸ்கூல்ஸுடைய அந்த டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன மாதிரியாக ரியாக்ட் பண்ணாங்க? இதை பற்றின ஃபீட்பேக் என்னவா சொன்னாங்க மேடம்? ஸோ அம்பத்தூர் பைலட் பண்ண பிறகு தான் அவங்களுடைய ஒரு நல்ல ஃபீட்பேக் வாங்கி அவங்களுடைய சஜஷன்ஸ் அவங்களுக்கு கொடுத்தாங்க. பட் தே வர் வெரி ஹாப்பி. அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்திருக்கு. தே ஆர் சேயிங் தட் கம்ஃபர்ட் ஃபீல் ஆகுது. ஸோ அதனால ஏதாவது இப்போ நீங்கள் இந்த கூல் ரூஃப் இனிஷியேட்டிவ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சிவ் கிடையாது. இது வந்து ஒரு கம்மி காஸ்டில் வந்து ஜஸ்ட் ஒரு 3 to 4 லேயர்ஸ் பெயிண்ட் போட்டோம்னா நமக்கு வந்து ஒரு ரொம்ப பெரிய அளவுக்கு டெம்பரேச்சர் கம்மியாகுது. ஸோ அம்பத்தூர்லேருந்து டீச்சர்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் மற்ற கார்பரேஷன் டீச்சர்ஸோட அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணி இது கண்டிப்பாக செய்யணும் அண்ட் அதுக்கு வந்து என்ன மெத்தடாலஜி இருக்குது அது கூட ஷேர் பண்ணாங்க. பசுமை பள்ளிகள் திட்டத்தின் மூலமாக அரசு பள்ளிகளில் இந்த குளிர்கூரை வந்து அமைக்கப்பட்டு வருது. இந்த குளிர்கூரையின் திட்டத்தினுடைய தற்போதைய நிலை என்ன? மாணவர்களுக்கு அந்த வெப்ப அலைகளாலே உருவாகக்கூடிய தாக்கங்கள் எந்த அளவுக்கு குறையுது? அவங்களுடைய அந்த கல்வி படிப்புங்கிறது எந்த அளவுக்கு மேம்படுது? இதெல்லாம் பற்றி தான் இந்த செய்தி தொகுப்பில் நம்ம பார்த்தோம். டிடி தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கோகுலுடன் ராஜகோபாலன், சத்யநாராயணன்.